விரும்பவில்லை. உங்கள் அன்பை பெற்று என்றும் உங்களை பிரியாமல் இருக்க வேண்டும். தளபதி விடுதலை அடைந்ததும் அரை க்ஷணம் கூட பிரிய மாட்டேன், உன்னையும் அம்மாவையும். அப்பொழுது ஒரே ஆனந்தமா இருக்கும் எனக்கு. வைராகியம், உன்னைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். நீ சத்து பேட்டான்னு கேள்விப்பட்டதும் நானும் சாகறதுக்கு முடிவு கட்டிட்டேன். அப்புறம் பாரு, நீ சாக மாட்டேன்னு எனக்கு ஒரு தைரியம் பிறந்துச்சு. அதனால தான் நான் உயிரோட இருக்கேன். மற்றவர்கள் டெல்லியில இருக்காங்க. ஆமா ஏன்பா, அன்னைக்கு மீனாவை பத்தி நாங்க சொன்னப்ப என்னமோ துள்ளு நீயே. அதனால் வந்த வினைதான். சும்மாவா எழுதி வச்சிருக்கான்? சேலை கட்டின பொம்பளைய நம்பினா தெருவில் நிக்கணும்னு. இல்ல இல்ல, உங்களை நம்பலாம், நல்லா நம்பலாம். புறப்படலாமே. ஓ, இந்த தடவை துப்பாக்கி இருக்கு, ஒரு பயம் நம்மள அசைக்க முடியாது. மீனாவின் நாட்டம் கலைக்கே முன்னேற்றம். உங்களை போல் இந்த நாட்டுக்கு சிறப்பை தர பிறந்திருக்கிறாள். நான் என்ன அப்படி? யானையின் பலம் யானைக்கு தெரியுமா? இப்பொழுது மணிபுரியின் மீது பறக்கிற வெற்றி கொடி உங்கள் திறமையை தான் சுட்டி காட்டுகிறது. இது என்ன பிரமாதம்! உங்கள் ஒத்துழைப்பு மட்டும் இருந்தால் இந்த உலகத்தையே நாம் ஆளலாம். மன்னிக்கணும், ஒரு ஆச்சரியமான சங்கதி. பிரதாப வீரர் உங்களை பார்க்கணும்னு வெளியே காத்திருக்கார். பிரதாபனா? நிச்சயமாக அவன்தானா? ஆமாங்க. சரி, உள்ளே அனுப்பு. பிரதாப், உன்னை உயிருடன் பார்க்க என் மனம் எவ்வளவு ஆறுதல் அடைகிறது தெரியுமா? உன்னை சிலர் வழிமறைத்து கொண்டு விட்டதாக அல்லவா சொன்னார்கள்? ஆம், அது ஒரு நாடகம். தளபதி உக்ரசேனரை பற்றி என்ன கேள்விப்பட்டீர்கள்? பாதுகாப்பு கைதியாக இருக்கிறார் என்று மட்டும் தெரியும். இல்லை, அவர் வாயை அடக்க மந்திரி மகாவர்மர் செய்து சூழ்ச்சியது. அவரை நந்தினி கோட்டையில் காவலில் வைத்திருக்கிறார்கள். உண்மையாக பிரதாப்? சந்தேகமே இல்லை. என்னை பட்டாளத்திலிருந்து ஓடி வந்தவர்கள் தாக்கவில்லை, மந்திரி நாட்கள் தான் என்னை கொலை செய்ய பார்த்தார்கள். மந்திரி இப்படியெல்லாம் செய்வதற்கு காரணம்? நான் வந்து உங்களை சந்திப்பதை தடுப்பதற்கு. தங்களை வீரர்களிடம் படிக்கும்படி உக்ரசேனர் தந்த யுத்த எதிர்ப்பு அறிக்கையை தங்களிடம் சேர்ப்பிக்க வந்தேன். அந்த அறிக்கை உன்னிடம் இருக்கிறதா? இல்லை, என்னை சுட்டுவிட்ட மந்திரி நாட்கள் எடுத்துச் சென்று விட்டார்கள்.
ஆதாரமற்ற அதிர்வேட்டு. இதை யார் நம்புவார்கள்? நம்ப மாட்டார்கள் தான். ஆனால் உண்மை, தளபதியின் உயிர் ஆபத்தில் இருக்கிறது. நம் வீரரிடம் அறிவித்து அவரை காப்பாற்ற உடனே போக வேண்டும். பிரதாப், நீ மிகவும் ஆத்திரப்படுகிறாய். தாங்கள் ஆபத்தை உணரா. இதை கேள். மகாராஜாவின் உத்தரவுப்படிதான் உக்ரசேனர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதில் நான் தலையிடுவது சட்ட விரோதம், ராஜ துரோகமும் கூட. ஆனால் நந்திவர்மரே, உங்களுக்கு புரியவில்லையா? உங்கள் உயிர் நண்பரைத்தான் நான் காப்பாற்றும்படி சொல்கிறேன். பிரதாப், கண்மூடித்தனமாக பேசுகிறாய். நீ பேசுவது ராஜ துரோகம். ஆனால் அதிர்ஷ்டவசமாக ஒரு நண்பனிடம்தான் பேசுகிறாய். நீ சொல்லியவற்றை உடனே விசாரிக்கிறேன். ஆனால் இந்த விஷயத்தை குறித்து இந்த அறைக்கு வெளியில் நீ மூச்சு கூட விடக்கூடாது. அப்படி இல்லையானால் உன்மேல் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து காவலில் வைக்க நேரிடும். நன்றாக புரிந்து கொள். சரி. உன் பழைய அறைக்கே போகலாம். ஆனால் ஞாபகம் இருக்கட்டும். நன்றி. பிரதாப், ஜாக்கிரதையாக இரு. இந்த பயல் எப்படியோ பிழைத்து விட்டான். எப்படி என் நடிப்பு? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. உபதளபதி என்னதான் சொன்னார்? அரண்மனை பற்றி எரியும் போது வீணை வாசித்தானாம் ஒரு வீணை. அதை போல ஆபத்தறியாமல் விசாரிக்கிறேன் என்கிறார். பலதேவ், அவசரமான விஷயம். நேற்று ஆம், பிரதாபன் தான். சுட்டுக்கொல்ல மந்திரி நாட்டில் ஏவினாயே, அந்த பிரதாபன் தான். நீங்கள் இறந்து விட்டதாக? செத்தவன் பிழைத்து விட்டானே என்று கவலைப்படுகிறாயா? கவலைப்படாதே. என்னோடு வந்தவர்கள் எல்லாம் தூக்கு மரத்திலே தொங்குகிறார்கள். நான் காட்டிக் கொடுக்கவில்லை பிரதாப். கணக்கை நேர் செய்வதாக சொல்லி வந்தேன். கள்ளி. கண்ணிலே கவர்ச்சி, கருத்திலே சூழ்ச்சி, இதழிலே தேன், இதயத்திலே விஷம், பேச்சிலே தென்றல், மூச்சிலே புயல். நீ நினைப்பது தவறு. மீனா நமக்கு வேண்டியவள். மந்திரிக்கு எதிராக எத்தனையோ தரம் உளவு சொல்லி இருக்கிறான். தூண்டிற்குழு மீனை பிடிக்கத்தானே தவிர கருணை காட்ட அல்ல. உன்னையும் சிறையில் தள்ளினால் அப்போது தெரியும் உனக்கு இவளை பற்றி. மீனா அப்படிப்பட்டவள் அல்ல, நான் உறுதியாக சொல்கிறேன். நான் தான் முட்டாள் என்று நினைத்திருந்தேன். என்னை விட பெரிய முட்டாள் நீ. பிரதாப், நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள். நான் குற்றமற்றவள் என்று மனப்பூர்வமாக சொல்லுகிறேன். இவ்வளவுக்கும் காரணம் என் அத்தைதான். எனக்கு நன்மை செய்வதாக நினைத்து என் பேரை வைத்து மந்திரிக்கு தகவல் கொடுத்து விட்டார். அசப்பாடு. ஆரம்பத்திலிருந்தே நீ பேசுவதெல்லாம் பொய். என்னை நம்பக்கூடாது என்று உங்கள் முடிவானால் எது வேண்டுமானாலும் செய்யுங்கள். ஆனால் முதலில் நான் சொல்ல வேண்டியதை கேளுங்கள். முதலில் ஒரு முறை கேட்டுத்தான் முதுகிலே குண்டடி. உங்கள் உடம்புதான் உங்களுக்கு பிரதானம். உங்கள் காயத்தை நினைத்து கண்முன் இருக்கும் வேலையை மறுக்கிறீர்கள். கடமைக்கு கடுகளவாவது நீங்கள் மதிப்பு கொடுப்பதானால், உக்ரசேனரை விடுவிப்பதில் ஆர்வம் கொண்டவரானால், உங்களுக்கு ஏற்பட்டதை சற்று மறந்து நான் சொல்வதை கேளுங்கள். விஷயம் விபரீதமாகிவிட்டது. உபதளபதியும் மந்திரி கடக்கும் அவர்கள் இருவரும் சதித்திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மந்திரி மகாவர்மன் இங்கே இருக்கிறானா? ஆம். அறிக்கையை பற்றி அவர்களை கேவலமாக பேசி சிரித்தார்கள். அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று எனக்கு ஒரே ஆத்திரம். அந்த 10 பேர் தூக்கிலே தொங்காமல் இருந்தால் மீனா இந்த நடிப்பை நம்பி விடுவேன். பலதேவ், நீங்களாவது கேளுங்கள். இந்த உக்ரசேனரை கொல்ல
சதித்திட்டம் தயாராகிவிட்டது. என்ன? உக்ரசேனரை மரியாதையுடன் அழைத்து வரும்படி மந்திரியின் நம்பிக்கையான ஆட்கள் 20 பேர் நந்தினி கோட்டைக்கு செல்கிறார்கள். ஆனால் உக்ரசேனர் உயிரோடு ராணுவ முகாம் திரும்பக்கூடாது என்பது ரகசிய உத்தரவு. வழியில்? ஆம், பட்டாளத்தை விட்டு ஓடிவர் போல் சிலர் மறைந்திருந்து தாக்குவார்கள். பொய்ச்சண்டை நடக்கும். அந்த குழப்பத்தில் உக்ரசேனர் சுட்டுக் கொல்லப்படுவார். இன்னுமா சந்தேகம்? பிரதா, நான் சொல்வது அவ்வளவும் உண்மை. என் எச்சரிக்கையை எடுத்துக்கொள்ளாவிட்டால் தளபதியின் உயிர் போவது நிச்சயம். அப்புறம் வாழ்நாள் முழுவதும் உங்கள் தவறை நினைத்து வேதனைப்படுவீர்கள். உன்னிடம் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? என்னோடு 12 பேர். சரி, இந்த பொய்ச்சண்டை நடப்பதற்கு முன் நாம் அவர்களை தாக்கி தளபதியை விடுவிக்க வேண்டும். எனக்கு ஒரு யோசனை. நாமே மந்திரி நாட்களாக அவர்களுக்கு முன்பு நந்தினி கோட்டைக்கு சென்றால் உடைகளும் மீதி ஆட்களும் ராணுவ முகாமில் நான் ஏற்பாடு செய்கிறேன். அவர்கள் வந்து சேருவதற்கு முன்பு நாம் நந்தினி கோட்டையில் இருக்க வேண்டும். ஒருவேளை கோட்டை அதிகாரிகள் சந்தேகப்பட்டால் இதோ முத்திரை மோதிரம். இதை அவர்களிடம் காண்பித்தால் மந்திரியின் கட்டளை என்றுதான் நினைப்பார்கள். பிரதா, என்னை நம்புவதற்கு இதை விட வேறு அத்தாட்சி வேண்டுமா? இதை உங்களிடம் கொடுப்பதன் மூலம் என் உயிரையே உங்களிடம் ஒப்படைத்து விட்டேன். எப்படியும் இது மஞ்சுக்கு தெரிந்துவிடும். நான் தான் கொடுத்திருப்பேன் என்று புரிந்து கொள்வார். உன்னை கட்டாயம் கொண்டு விடுவான் மீனா. நீங்கள் போகும் காரியம் வெற்றியாக முடிந்தால் உடனே என்னிடம் வாருங்கள். உன் உள்ளத்தை புண்படுத்தி விட்டேன். என்னை மன்னிப்பாயா மீனா? பிரதா, நீங்கள் என் தெய்வம். ஒருவேளை நம் உயிருக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் என் காதல் பரிசுத்தமானது என்பதை மறக்க வேண்டாம். மீனா, என்ன வைராக்கியம் அத்தா? நீங்க நாங்க உக்ரசேனரை மீட்டுக்கிட்டு வர போறோம். நாங்க வர்ற வரைக்கும் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். பயமா இருந்தா மீனாதேவி கிராம வீட்டுல போய் இருக்க சொன்னாரு பிரதாபரு. அந்த துரோகி வீட்டில நம்ம எல்லாரும் அவளை துரோகின்னு தான் நினைச்சோம். மீனா ஒருவாவும் அறியாதவ. உண்மையாகவா? ஆமா, எல்லாம் அவ அத்தை இருக்கா பாரு, அவ பண்ணுன கூத்து. ஒன்று சேர்ந்து விட்டார்களா? ஏன் கல்யாணத்தை எப்போ வைக்கிறேன்னு கவலைப்படுறியா? அட, திரும்பி வந்ததும் திருமணத்தை வச்சிடலாம். எனக்கு நேரமாச்சு, எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க, நான் போறேன். அத்தா, என் காதல் பொய்த்து விடுமா? புறப்படுங்கள்.
இவர்கள் எல்லாம் ஜாக்கிரதையாக பொறுப்பேற்கப்பட்ட ஆட்கள் தானா? நம்பலாம் அல்லவா? ஆமா. நல்லது. எதிர்பாராத விதமாக வேறு ஏதாவது நேரம் இருந்தால் உக்ரசேனரை உடனே சுட்டுக் கொண்டு விடுங்கள். தற்செயலாக நேர்ந்த விபத்து. புரிஞ்சுக்கிட்டேன். உக்ரசேனரை அழைத்து போக வந்திருக்கிறோம். எங்கே உத்தரவு? இதோ. மந்திரியார் மோதிரத்தையே கொடுத்து அனுப்பி இருக்கிறாரே. கதவை தர. நிறுத்துங்கள். தளபதி அழைத்து வரும்படி மந்திரி அனுப்பியிருக்கிறார். அடையாளத்திற்கு முத்திரை மோதிரம் அனுப்பியிருக்கிறார். கட்டை அவிழ்த்து விடுங்கள். தளபதியின் உடைகளையும் கத்தியும் கொண்டு வாருங்கள். காவல் அதிகாரியை கூப்பிடு. இன்னும் ஒரு சேனாதிபர் கூட்டம் வருகிறது. சீக்கிரம் போக வேண்டும். மந்திரி மகாவர்மர் காத்திருப்பார்.
வழியில் ஒரு கூட்டம் காத்திருக்கிறது. நாம் வேறு வழியாக போக வேண்டும். வேண்டுமானாலும் அடி சேர்க்கலாம். ஆனால் மகாவர்மனின் திட்டம் கட்டாயம் நடந்தே தீரும். நமது வீரர்களுக்கு விவரமாக சொல்லியிருக்கிறேன். இந்நேரம் தளபதி பரலோகம் போயிருப்பார். இருந்தாலும் அதைரியம் வேண்டாம். சேனை தலைவர்கள் ஜெயபால், உதயகுமார், மகேந்திரர். பெருமைக்குரிய சேனை தலைவர்களே, ஒரு வருத்தமான செய்தி. ராஜாங்க மரியாதைகளோடு வந்து கொண்டிருந்த உங்கள் அன்புக்குரிய தளபதி உக்ரசேனரை பட்டாளத்தை விட்டு ஓடிய பாதகர்கள் 3 முறை சுட்டுக் கொண்டு விட்டார்கள். மகாவர்மரே, எனக்கும் தெரியும். ஆனால் அவருக்கு பூர்ண மரியாதை காட்டி துக்கம் கொண்டாட இப்பொழுது காலம் இடம் தரவில்லை. ரத்னபுரியின் மீது உடனே படையெடுப்பு தொடங்க வேண்டும். நந்திவர்மரை மகாராஜாவின் ஆக்கியப்படி உங்கள் தளபதியாக நியமித்திருக்கிறேன். அவர் சேனா வீரர்களை யுத்தத்துக்கு நடத்தி செல்வார். நீங்கள் உக்ரசேனரிடம் காட்டிய அத்தியந்த விசுவாசத்தை புது தளபதியிடமும் காட்டுவீர்கள் என எதிர்பார்க்கிறேன். இதை அறிவிக்கவே உங்களை வரவழைத்தேன். நான் உடனே தலைநகர் சென்று மற்ற விஷயங்களை கவனிக்க வேண்டும். இவ்வளவு அவசரம் கூடாது. ஒருவேளை காரியம் கைகூடாது இருந்தால் தளபதி தப்ப மாட்டார். அவர் பிரேதத்தை ராணுவ மரியாதையுடன் அடக்கம் செய்தவுடன் நீ ரத்னபுரி மீது படையெடுக்க வேண்டும். சரி, உங்கள் இஷ்டப்படி செய்கிறேன். ஏன் உன் முகம் வாடி இருக்கிறது? மீனா, நீயும் என்னை போல் ஒரு பெண். பெண்ணின் மனதை பெண் தான் அறிய முடியும். புண்ணாயிருக்கும் என் கண்களை பார். மீனா, என் வாழ்க்கை பாதையில நீ ஏன் குறுக்க நிற்கிறாய்? நானா? ஆம், ஆசைக்குற அத்தான். அவரைத்தான் நான் காதலிக்கிறேன். கற்பகம், என் அத்தானே நீ தியாகம் செய்யக்கூடாதா? கற்பகம், என் கண்களை கேட்டால் கூட காணிக்கையாக தந்து விடுவேன். என் காதலரை, மனதிற்கு பிடித்த மணாளனை எப்படி தியாகம் செய்வேன்? அப்படி சொல்லாதே மீனா. நான் ஏழை. எனக்கு தாய் இல்லை, தந்தை இல்லை, ஆதரவாக இருந்த அத்தையும் இல்லை. அத்தான் ஒருவர் இல்லாவிட்டால் இந்த அபலை ஒரு அனாதை. கெஞ்சி கேட்கிறேன், எனக்கு வாழ்க்கை பிச்சை கொடு. மன்றாடு கேட்கிறேன், மறுக்காமல் என் அத்தானை கொடு. எழுந்திரு கற்பகம். நீயாவது சுகமாக வாழ்க்கை நடத்து. பிரதாவை உன்னோடு சேர்த்து வைக்கிறேன். சேர்த்து வைப்பாயா? நீனா, நீ ரொம்ப நல்லவள். மந்திரி, கற்பகம் இங்கே ஒளிந்து கொள். வெற்றிகரமாக முடிந்ததா? வெற்றி மட்டுமல்ல மீனா, காலை சூரியனில் நம் கல்யாணம் உதயமாக போகிறது. மாலை சூரியனில் மணிபுரியின் மகுடம் என் தலையில் ஜொலிக்கப் போகிறது. என் பக்கத்தில் நீ பட்டமகிழ்ச்சியாக வீற்றிருக்க போகிறாய். இருங்கள், குளிர்பானம் கொண்டு வருகிறேன். உன் தளிர்மையை பார்த்துக் கொண்டிருந்தால் தாகமே எடுக்காதே. மகாவர்மரே, என்ன என்ன நடந்தது? உக்ரசேனர் ராணுவ முகாம் போட்டார். மடையாம், காரியத்தை கெடுத்து விட்டாய்.
இல்ல சத்தியமா இல்ல. இன்னொரு படையோட பிரதாபம் எங்களுக்கு முன்னால அங்க போய் சேர்ந்துட்டார். ஆமா, கோட்டை அதிகாரியை ஏமாத்திட்டான். எப்படி? அது எப்படி முடியும்? எனக்கு நிச்சயமா தெரியாது. ஏதோ ஒரு மோதிரத்தை காட்டி சரி, நீ போ. எங்கே மோதிரம்? பிரதாபனுக்கு கொடுத்திருக்கிறாய். அவன் தானும் நாசை காதலன். ஆரம்பத்திலிருந்தே என்னை வஞ்சித்திருக்கிறாய் இல்லையா? சொல்லு. ஆம், இனி உன்னிடத்தில் எனக்கு பயமில்லை. என் பிரதாப் ஜெயித்து விட்டார். உன்னை தோற்கடித்து விட்டார். தொடாதே. சரியான சந்திப்பு. இனி நீ தப்ப முடியாது. உன்னை இங்கேயே சமாதி வைக்கிறேன்.
கற்பகம். கற்பகமா? கற்பகம், அத்தா வந்து விட்டீர்களா? அத்தா, உங்கள் காதலியாக மீனாதான் இருக்க வேண்டும். அதுதான் நியாயம். மீனாவை சந்தேகித்தேன். அதனாலதான் சாக போகிறேன். அப்படி சொல்லாதே கற்பகம். இல்லை அத்தா, இல்லை. நான் வாழ முடியாதவள். மீனா அத்தானை பார்த்து கற்பகம். மந்திரியின் மாயவலையில் சிக்கிவிட்டேன். மதிமோசம் போனேன். பதவி ஆசையால் பகுத்தறிவிழந்து தன்மானம் இழந்து தாய் நாட்டுக்கு துரோகம் செய்து விட்டேன். என்னை மன்னிப்பீர்களா? மன்னிப்பு? நீதி, நேர்மை, சட்டம் இவைகளை மதியாத உனக்கா மன்னிப்பு? இந்த தேசத்தில் விஷப்பூச்சிகளை வாழவிட்டாலும் உன்னை போன்ற 5ஆம் படைகள் இருக்குவிடக் கூடாது. எடுத்துச் செல்லுங்கள். நாம் தலைநகர் போகலாம். எங்கடா என்ன தேடிட்டு வந்துட்டீங்க? தலைக்கு மேல தண்ணி போனா என்ன? நமக்கு தான் நீச்சல் தெரியுமே. மலையே புரண்டாலும் சரி, நம்ம மந்திரியார் கலங்கிட மாட்டார். இந்த தளபதி பிரதாபனை எல்லாம் ஒரு வினாடியில எவ்வளவு சேர்த்து விடுவார். யாரடா? என்னடா சொன்ன? எங்கடா விட்டுறது? ஐயோ ஐயா, உங்களுக்கு ஜே போடுறீங்க. வைராக்கியத்துக்கு ஜே, வைராக்கியத்துக்கு ஜே. நல்ல சமயத்தில் வந்தீர். நாட்டை பிடித்த பீடை ஒழிந்தது. மந்திரி மகாவர்மன் மாண்டான். அப்பா, கைதியாக இருப்பது ரொம்ப கஷ்டம். இந்த அரண்மனையில் கூட மூச்சு திணறுகிறது. நாளை தர்பார் கூடட்டும். ஒரு முக்கிய பிரகடனம் அறிவிக்கப் போகிறேன். அன்புள்ள பிரஜைகளே, இனி ரத்னபுரி மீது போர் தொடங்கப் போவதில்லை. சர்வாதிகாரியாக வர சதி செய்த மந்திரி மகாவர்மன் சூழ்ச்சியது. அவன் மாண்டான். அவன் கூட சேர்ந்த தேச துரோகிகள் எல்லோரும் கைது செய்யப்பட்டனர். இதுவரை நடந்தவற்றிற்கு என்னை மன்னித்து விடுங்கள். மக்கள் ஆட்சிதான் மகிழ்ச்சி தரும் என்று புரிந்து கொண்டேன். இனிமேல் இந்த மணிபுரி முடியரசல்ல, குடியரசுதான். பெயரளவுக்கே மன்னன். ஆளப்போவது நீங்கள் தான். உங்கள் முதல் ஜனாதிபதியாக தளபதி உக்ரசேனரை நியமிக்கிறேன். ஜனாதிபதி உக்ரசேனருக்கு மதிப்புக்குரிய மக்களே, உங்கள் பிரதிநிதியாக நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். உங்கள் கட்டளைப்படி நடக்க வேண்டியவன் நான். இனி உங்கள் விருப்பப்படியே இங்கு ஜாதி இருக்காது, ஒரே நீதி இருக்கும். சர்வாதிகாரம் இருக்காது, சமத்துவம் இருக்கும். குலம் ஒன்றுதான், கடவுளும் அப்படியே. கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போகும். இவைகள்தான் இன்றிலிருந்து அமையப் போகும் ஆட்சி. அதற்கு உங்கள் ஆதரவு, ஒத்துழைப்பு தேவை. ஆரம்பத்திலிருந்து மந்திரியின் சூழ்ச்சிகளை மட்டம் தட்டி கடைசியில் தன் வாள் வலிமையால் மந்திரியை கொன்றது பிரதாப வீரன். அவன் சிறந்த தேசபக்தன். அது மட்டுமல்ல, மந்திரியின் கல்லறை மீது குடியரசு கட்டப்பட காரணமாக இருந்தது பிரதாபன்தான். அவனை நாட்டின் தளபதியாக நியமித்திருக்கிறேன். தோழர்களே, சுதந்திர குடியரசின் ராணுவத்தில் யுத்த வெறி இருக்காது. அன்பும் அகிம்சையும் கொண்ட அறநெறி இருக்கும். தளபதி பிரதாப வீரருக்கு கருங்கின் இனிமை குறும்பு பேச்சில் காணோம்.
அரும்பும் காதல் வாழ்வு மலரும் அதனால் தானே கரும்பின் இனிமை குறும்பு பேச்சில் காணுவோம் அரும்பும் காதல் வாழ்வு மலரும் அதனால் தானே உஞ்சோலே ஒண்ணுமில்ல பாத்தியா மகாவரும ஆட்சி மாறினதும் மழை பெய்யுது. வாய் திறக்காதே, வந்த மழையும் போயிடும். பிரதாபா நாங்க நினைக்கிறோம் உனக்கு மாத்திரம் கொடையா? வா வா வா.